ரியல் ஹீரோ கேப்டன் விஜயகாந்த். சினிமா உலகில் மிகப்பெரிய சக்தி படைத்த மனிதனாக உருவாவதற்கு முன்பு கேப்டன் அவர்கள் சினிமா வாய்ப்பு கேட்டு பலமுறை பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். வாய்ப்புகளை தேடி வந்தபொழுது பஸ்ஸில் வந்ததாகவும், வாய்ப்புகள் கிடைக்காத பொழுது அவர் நடந்து சென்றதாகவும் ஒரு தகவலை விஜயகாந்த் அவர்களே கூறியிருக்கின்றார். இப்படியாக கேப்டன் வாழ்க்கை என்பது கடினங்கள் நிறைந்ததாகவே இருந்தது. இதனூடாகவே தொடர்ச்சியாக முயற்சிகள் பல மேற்கொண்டு தன்னை சினிமா உலகில் நிலைநிறுத்தி கொண்டார் கேப்டன் விஜயகாந்த். தொடர் முயற்சிகளின் காரணமாக பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் அல்லாமல் அவர் நன்றாக நடித்து பெரும் பெயரெடுத்து பிறகு பல புதிய இயக்குனர்களுக்கு, பல புதிய முதலீட்டாளர்களுக்கும் பல தடவை வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார் என்பது நிதர்சனமான உண்மை. ரஜினிகாந்த், கமலஹாசன் என்று தமிழ் சினிமா உலகை ஆட்டி படைத்து கொண்டிருந்த இரண்டு பெரும் ஜாம்பவான்களுக்கு நடுவாக விஜயகாந்த் அவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் பல கேரக்டர்களை எடுத்து பல படங்களை நடித்து இவர்கள் இருவருக்கும் போட்டியாக தமிழ் சினிமா உலகில் உருவாகினார் என்பதுதான் வரலாறு. தனக்கே உரித்தான பாணியில் பல படங்கள், தனக்கே உரித்தான ஸ்டைலில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களை மனம் கவர்ந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற சொற்றொடர்களுக்கு ஏற்றாற்போல் தான் நடிக்கக்கூடிய பல திரைப்படங்கள் தமிழ் சினிமா உலகில் தொடர் ஹிட்டுகளை கொடுத்தன. இதன் மூலம் முதலீட்டாளர்கள் பெருமளவு விஜயகாந்த் அவர்களை கொண்டாடினார்கள். மேலும் நம்பி பல திரைப்படங்களை எடுக்க முடிவு செய்து பல பேர் விஜயகாந்த் அவர்களை வைத்து இயக்கி திரைப்படம் எடுத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. நீதி, நேர்மை இவற்றின் மறு உருவமாக தொடர்ச்சியாக தமிழ் சினிமா உலகில் புகழின் உச்சத்திற்கு சென்றவர்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதன் காரணமாகவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழ் சினிமா உலகில் தலைமை பொறுப்பு தானாக வந்து சேர்ந்தது என்று கூட கூறலாம். விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ள ஒரு பழக்கம் என்னவென்றால், கொடுத்த வேலையை மிகச்சரியாக, மிக கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவர் என்பதுதான். அந்த வகையில் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள மாபெரும் பணியை, தமிழ் சினிமா உலகின் தலைமை பொறுப்பை கையில் எடுத்து அதை சீராகவும் செம்மையாகவும் நடத்தி காட்டினார் என்பது அனைவரும் அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. நட்டத்தில் இயங்கியதாக கூறப்படுகின்ற தமிழ்நாடு திரைப்பட சங்கம் லாபத்தில் இயங்கியது. அது எப்போதென்றால், நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கையில் எடுத்த அந்த திரைப்பட சங்கத்தை நடத்த ஆரம்பித்திருந்தாரோ அப்பொழுதிலிருந்து அந்த திரைப்பட சங்கம் நன்றாக லாபம் பெற துவங்கியது என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு மிகவும் சீரானதொரு நிர்வாகத்தை மேற்கொண்டார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவருடைய பொறுப்பு முடிந்து இவர் அடுத்ததாக கையில் எடுத்ததுதான் அரசியல். அரசியல் பொறுப்பை தன்னகத்தே கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்று மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரையும் எப்படி சினிமா உலகில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்து மேலெழுந்து வந்தாரோ, அதே போன்று தமிழ்நாடு அரசியல் களத்தில் கலைஞர் என்ற ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியையும், ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய அரசியல் ஆளுமையையும் கொண்டு இயங்கிக் கொண்டிருந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில் தனக்கென்று ஒரு மாபெரும் இடத்தை தக்க வைத்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கட்சியை கிராமம் தோறும் மட்டுமல்லாமல், நகரம் தோறும் மட்டுமல்லாமல், இண்டு இடுக்கு என்று எல்லா மூலைகளிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடர்ச்சியாக எடுத்து சென்று கொண்டிருந்தார். போய் சேர்த்து கொண்டே இருந்தார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு முறை தேர்தலில் நின்று மாபெரும் கட்சியாக இன்று அரசியல் பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்காமல் தானே எதிர்க்கட்சியாக அமர்ந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களம் கேப்டன் விஜயகாந்தின்
மையப்படுத்தியே சுழன்றது அந்த காலம் என்றே கூறலாம். அப்படிப்பட்ட காலத்தில்தான் அரசியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளை எதிர்த்து கேள்வி எழுப்பினார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். உண்மைக்கு மறுஉருவமாக இருந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணியில் அரசியலிலும் ஈடுபட்டு மக்களுக்கான அரசியலை கொடுத்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மையும் சத்தியமும் என்று கூட கூறலாம். தாயை போன்று தமிழ் மொழியையும் நேசித்து ஒரு மாபெரும் அரசியல் தலைமை என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கே பொருந்தும். அந்த அளவிற்கு தமிழையும் தமிழர்களையும் நேசித்து ஒரு அரசியல்வாதியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்து சென்றார் என்பதுதான் உண்மை. இப்படியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு சகாப்தமாக இருந்திருக்கின்றது என்பதுதான் மேலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக கேப்டனை போன்று இன்னொரு கேப்டன் உருவாவது பூமியில் சாத்தியமே இல்லை. என்றுமே கேப்டன் அவர்கள் கேப்டன் தான். சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் அரசியலுக்கு வரலாம் போகலாம், ஆனால் உண்மையிலேயே சினிமாவிலும் சரி தமிழக மக்களுடைய அரசியலிலும் சரி ரியல் ஹீரோவாக இருந்து சென்றவர்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு கட்சி பொறுப்பையும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. சினிமா தளத்தில் கேப்டன் அவர்கள் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் இப்பொழுது கேப்டன் முகபாவனையோடு தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார். கேப்டன் அவர்களுக்கு எந்த அளவு தமிழ் சினிமாவில் வரவேற்பு இருந்ததோ அதே அளவு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மீண்டும் இது போன்ற ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.